தனுசு ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் என்ன தெரியுமா? தனுசு ராசி நேயர்களே, உங்களின் ராசிநாதன் தேவகுருவான குரு பகவான் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஆகப்பெரிய அதிர்ச்சி உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் எத்தனையோ பேருக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்திருப்பீங்க. வாழ்க்கையில உயரவும் நீங்க வழிவகுத்திற்கும் செஞ்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிவிட்ட மனிதர்களை நீங்கள் ஒரு சிறிய தொய்வை சந்தித்த போது இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று உங்களை நீங்க கேவலமாக பேசி ஓரம் கட்டியதுதான் நீங்கள் சந்தித்த முதல் ஒரு அதிர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்கள் உண்மையாக இருந்த இடத்தில் உங்களுக்கு கிடைத்த அநீதியும் ஏளனமும் உங்களின் ஆன்மாவையே உலுக்கி பார்த்த அதிர்ச்சி உண்மைகளாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில போக போக சின்ன சின்ன கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். போலி புன்னகைக்கு பின்னுள்ள ரணங்கள் என்ன தெரியுமா? வெளியில் நீங்கள் எப்போதும் ஒரு ஆன்மீக முதிர்ச்சியோடும் எதற்கும் கவலைப்படாத ஒரு ஞானியை போல வளம் வந்திருப்பீங்க. ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள் உங்களை அணு அணுவாக வதைத்திருக்கும். அங்கீகாரமின்மை இல்லாமல் போயிருக்கும். குடும்பத்திற்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய சொந்த சுகங்களை தேவைகளை தியாகம் செய்திருப்பீங்க. ஆனால் இறுதியாக உங்களுக்கு கிடைத்தது நீ என்ன பெருசா செஞ்சிட்ட என்ற ஒற்றை வார்த்தை தான். இந்த நன்றியற்ற குணம் உங்களை மனதளவில் முற்றிலும் சிதைக்க வைத்திருக்கும். சிதைக்கவும் உங்களை போகவும் வைத்திருக்கும். தனுசு ராசிக்காரங்க துரோகத்தை சந்திப்பதற்கு காரணங்கள் அவர்களின் அப்பாவியான நல்ல குணமும் யாரையுமே சந்தேகப்படாத உன்னத சுபாவமும் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கவலைகளை உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களிடம் வந்து கொஞ்சம் பணிவாக பேசி தர்மம் நியாயம் என்று பேசினால் அவர்களை உங்களை போன்ற உத்தமர் என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டு நம்பிவிடக்கூடிய முதல் நபர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்தி துரோகிகள் உங்களுடைய கோட்டைக்குள் நுழைந்து உங்களை ஏமாற்றி இருப்பாங்க, ஏமாற்றவும் செய்திருப்பாங்க. நேரடியான பேச்சு உங்களுடைய முதுகுக்கு பின்னால் பேச தெரியாது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் முகத்திற்கு நேராக நீங்க பேசி விடுவீங்க. உங்களுடைய இந்த நேர்மையான பேச்சை பலருக்கு பகையை உண்டாக்கி அவர்கள் உங்களுக்கு பின்னால் நின்று துரோகம் செய்ய வழிவகுத்திருக்கும். அப்படி துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். நமக்கு கெட்டது நினைப்பவர்களும் நல்லது செய்ய வேண்டும், கடவுள் பார்த்து கொள்வார் என்ற உங்களின் அசாத்திய தார்மீக குணம்தான் உங்களை பலமுறை பாதாளத்தில் தள்ளியிருக்கும். நீங்கள் செய்த உதவிகள் யாவும் உங்களை ஒரு பலவீனமானவர் என்று மற்றவர்கள் நினைப்பதற்கே வழிவகுத்திருக்கும். உங்களுடைய இரக்க குணத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களை கருவேப்பிலையை போல பயன்படுத்தி விட்டு தங்களின் காரியம் முடிந்தவுடன் தூக்கி எறிந்த கதைகள் பல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கூறுங்கள். பண நஷ்டம் முதல் மனவேதனைகள் வரை வாழ்க்கையில ஒரு உச்ச நிலைக்கு ஒரு பெரிய ஒரு முதிர்ச்சிக்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் முழுவதும் முட்களாலும் நெருப்பாலும் சூழப்பட்டிருந்திருக்கும். பணம் போனால் சம்பாதித்து கொள்ளலாம். ஆனால் பணத்தோடு சேர்ந்து போன உங்களின் நிம்மதியும் நீங்கள் உயிராக மதித்த மனிதர்களின் நம்பிக்கையும் தான் உங்களை அதிகமாக வதைத்திருக்கும். வியாபாரத்தில் ஏமாற்றம், நம்பி கொடுத்த இடத்தில் பணம் வராமல் போனது, நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் அல்லது கைமாற்று தொகைகள் தடையானது என பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடிகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க. கடன்காரர்களின் நெருக்கடி ஒரு புறம், குடும்பத்தினரின் அவநம்பிக்கை மறுபுறம் என இருதலை கொல்லி எறும்பாக நீங்க தவித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மனவேதனையின் உச்சத்திற்கே சென்று நாம் ஏன் இன்னும் வாழ வேண்டும் என்ற விரக்தியின் விளிம்பிற்கே உங்களை இந்த சோதனைகள் கொண்டு சென்றதா இல்லையா என்பதையும் கமெண்ட் பயிலாக தெரிவியுங்கள். இது மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த முக்கியமான பிரச்சனைகள் இதுவாகத்தான் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை அதிகமாக சில நபர்களை ஏமாற்ற வைத்திருக்கும். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை, உங்களிடம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை அனைத்தையும் பறித்து சென்ற சில முக்கியமான ஒரு காரணங்கள் இதுவாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா நடக்கலையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை நான் கூறியது சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதையும் தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள், இவனால் இனி எழவே முடியாது என்று தீர்ப்பு எழுதியவர்கள் அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களின் எழுச்சி வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் பிரம்மாண்டமான ஒரு தொடக்கத்தை கொடுக்க போகிறது. எதிர்பாராத லாபங்களும் வரக்கூடிய அதிர்ஷ்ட காலமும் இதுவாகத்தான் இருக்கும். பண நஷ்டங்களால் கலங்கி நின்ற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அதிர்ஷ்ட மழையை பணமாக உங்களுக்குள்ள தேடி தரப்போகுவதாக இருக்கும். முடங்கிய பணங்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேர்ந்துவிடும். நீண்ட நாட்களாக வராது என்று கைவிட்ட கடன்கள், நிலுவைத் தொகைகள் எதிர்பாராத விதமாக கைவந்து சேரவும் ஆரம்பிக்கும். திடீர்னு யோகங்கள் கிடைக்கும்.
பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபம் அல்லது புதிய முதலீடுகள் மூலம் இரட்டிப்பு பலனானது கிடைத்து அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுவதால் நீங்கள் தொட்டதெல்லாம் இனிமே துவங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றங்களும் உங்களுக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு இயக்கங்கள் இனிமே தீர ஆரம்பிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கிவிடும். உங்களை மதிக்காத அதிகாரிகள் கூட உங்களுடைய திறமைகளை உணர்ந்து பாராட்டுவாங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் என்னதான் பகைகள் இருந்தாலும் உங்களுடைய திறமைகள் அவர்களுக்கு பிடித்திருக்கும். அதை இந்த ஒரு நேரத்துல பாராட்ட ஆரம்பிப்பாங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அவர்களின் தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலைகள் சாதகமாக அமைந்துவிடும். வாழ்க்கையில் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் உங்க கூடவே இணையவா ஆரம்பிப்பாங்க. புதிய உத்திகளை கையாண்டு தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வீங்க. முடங்கி கிடந்த வியாபாரங்கள் வேகம் எடுக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமா ஆரம்பிக்கவும் தொடங்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். உறவுகள் மீண்டும் எப்படி தெரியுமா சரியாக ஆரம்பிக்கும். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் நண்பர்கள் அனைவரும் உங்களுடைய உண்மையான குணத்தை உணர்ந்து மீண்டும் உங்களிடம் தேடி வருவாங்க. குடும்பத்தில் எவ்வளவுதான் சண்டைகள் அவநம்பிக்கைகள் இருந்தாலுமே இனிமே ஒற்றுமையாக நீங்க வாழ ஆரம்பிப்பாங்க. மரியாதையை ஒருவருக்கொருவர் கொடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. உறவினர்களின் புறக்கணிப்பு உங்களை தேடி உதவி கேட்கக்கூடிய நிலைமைக்கு இந்த ஒரு நேரத்தில் ஆளாக்கக்கூடும். தம்பதியர்களின் கருத்து வேறுபாடுகள் இதுவரைக்கும் இருந்தால் இனிமே புரிதலும் அந்யோன்யமும் உங்களுடனே கூடி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடும். உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்கள் உங்களின் வளர்ச்சியை பார்த்துவிட்டு தங்களின் தவறை உணர்ந்து மீண்டும் உங்களோடு இணைவதற்கு தூது அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இதுவரை தடைப்பட்ட விஷயங்கள் இனிமே எப்படி தெரியுமா நடக்கும். திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு கட்டுதல், வெளிநாடு செல்லுதல் முயற்சி என எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இறுதி கட்டங்கள் வரை சென்று தடையாகி போனதோ அந்த அனைத்தும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தங்கு தடையின்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். கிரகங்களின் சாதகமான பார்வையால் தடைக்கற்கள் அனைத்தும் படிக்கற்களாக மாறும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை. சரியான திட்டமிடல் இருந்தாலே காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா தேடி கொண்டு போய்விடும். கடந்த காலத்தை நீங்கள் மறக்கக்கூடாது. உங்களை கஷ்டப்படுத்தியவர்களை பழிவாங்க நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் சேர்த்து கொள்ளும் அளவுக்கு முட்டாள்தனமாக நீங்கள் இருக்கக்கூடாது. ரகசியத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். உங்களுடைய புதிய திட்டங்கள், வரப்போகின்ற லாபங்கள் குறித்து யாரிடமும் முன்கூட்டியே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. காரியம் முடியும் வரைக்கும் நீங்கள் மௌனத்தை காக்க வேண்டும். தன்னம்பிக்கை கொள்ளுங்கள். என்னால் முடியுமா என்ற சந்தேகத்தை தூக்கி எறிந்துவிட்டு முழு உத்தியோகத்துடனும் உத்வேகத்துடனும் களத்தில் நீங்க இறங்கவோ ஆரம்பிப்பீங்க. விதியை மதியால் வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் நீங்கள் தான். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த சோதனைகள் அனைத்தும் உங்களை செதுக்குவதற்காக பிரபஞ்சம் நடத்திய நாடகம் இதுவாகத்தான் இருக்கும். இனிமே நீங்கள் ஆடப்போகும் ராஜாங்கம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதிர்ஷ்ட காலமாக இருக்கும். இதெல்லாமே உங்களுக்குள்ள கிடைத்த உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். மாறுகிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் பதிலை கொடுக்கிறேன். நன்றி.